அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவில் மாற்றம் அடுத்த 14 நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் இவற்றை உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, சூரிய பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு மிக வலுவாக அதீத பலத்துடன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு 9இல் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் திட்டமிட்ட அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குரு அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படக்கூடிய இடம் 9. அந்த 9ஆம் இடத்தில் குரு வலுவாக அமர்ந்திருப்பதால் குறைவில்லாத வருமானத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார். இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்மராசியில் அதீதமாக விழுகிறது. 3, 5 ஆகிய இடங்களிலும் பதிவதால் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய குடும்ப ரீதியான சிக்கல்கள் விலகும். 31/5/2024 முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிதாக திட்டமிட்டு நடத்தலாம். ஏனென்றால் குரு மட்டும் 9இல் சஞ்சரிக்கவில்லை. 14ஆம் தேதி முதல் அவருடன் இணைந்து முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன், ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி மிகவும் வலுவாக அனுகூலமாக குருவுடன் 9ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சொந்த வீடு, புதிய வீட்டு மனை வாங்குவதற்கான யோகம் உட்பட பல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நிதிநிலையில் ஏற்பட்ட பல சிக்கடிகள் விலகுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பிரிந்து சென்ற கணவன் மனைவி இணைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பும், தடையை சந்தித்து வந்த வருமான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது. உடல்நல ஆரோக்கியத்திலும் திருப்திகரமான ஒரு சூழல் உண்டு. எதை செய்தாலும் அவற்றை சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சனி 6இல் இருப்பது அமோகமான வளர்ச்சியை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டமிடக்கூடிய உத்தியோக ரீதியான வாய்ப்புகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. விரும்பியபடியே புதிய வேலை வாய்ப்பு அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, விரும்பிய வேலை வாய்ப்பு என அனைத்திலும் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக உண்டு. சக பணியாளர்கள், மேல் அதிகாரிகளின் நெருக்கடிகள் விலகுவதோடு உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் ஆதரவும் ஒத்துழைப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு. எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகள் சுமையாக இல்லாமல் சுகமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட கன்னிராசிக்காரர்களுக்கு அதீதமாக உண்டு என்பதை நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். தென்னகத்தை தொழில்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய சனி 6இல் அமோக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் உற்சாக முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் வளம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே பல அதிரடியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பொருளாதார நிலைமையை சீர் செய்து கொள்ளக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது கடன் தொல்லை அடைந்தே தீரக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மன உறுதி வலுப்படுவதோடு திட்டமிட்ட அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாண்டு பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான யோகம் உண்டு. அனுகூலமான பல நல்ல முடிவுகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் முற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்திலும் பிற்பகுதியில் வலுவாக குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. கலைத்துறையின் நாயகனாக
இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்திற்கு வருவது உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. தடமாறி பல சிரமங்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் அவை அனைத்தையும் சீர் செய்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அல்லது இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். இது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக இதுவரை இல்லாத அளவிற்கு 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் கன்னிராசிக்காரர்களுக்கு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் குரு சுக்கிரன் சனி ஆகிய 3 கிரகநிலைகளுமே அனுகூலமாக பலம் வருவதால் மிக பெரிய அளவில் அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மற்ற ராசிக்காரர்களை விட உச்சபட்ச வளர்ச்சி அரசியல் துறையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு சுக்கிரன் சனி உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ராசியின் அதிபதியான புதனும் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அதையே உறுதிப்படுத்துகிறார். புதனும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடத்தில் வலுவாக அமருவதால் இந்த தருணத்துல மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். வியக்கத்தக்க வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. உங்களுடைய தனி திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல சந்தர்ப்பங்களும் கிடைக்க போகிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து பெற்றிருக்கிறார். மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. இந்த 2 கிரகநிலைகளாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. செவ்வாயும் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல நன்மைகளை பெறுவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் சற்று தாராளமாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் அடுத்து வரக்கூடிய 14 நாட்களுக்குள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகும். முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் இந்த தருணத்தில் சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் பெரும்பான்மையாக. எனவே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து காத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.